ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். இதில் அடுத்த தலைப்பு பிரம்மசூத்திரம். இதில் முருகன் பெயர்கள். சதாசிவத்தோடேயே சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னும் 2 பெயர்கள். இரண்டும் சுப்பிரமணிய சுவாமியின் பெயர்களே. ஒன்று சுப்பிரமணியம் என்கிறதே. சுப்பிரமணியன் என்றும் பெயர் வைத்துக் கொள்கிறோம். ஆனாலும் சுப்பிரமணியம்தான் ஜாஸ்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சுவாமியின் ஒரு பெயராக ஷண்முகம் என்றும் வைத்துக் கொள்கிறோம். ஷண்முகன் என்று வைத்துக் கொள்வதே இல்லை. அதையே தமிழில் ஆறுமுகம் என்றும் ஆறுமுகன் என்று இல்லவே இல்லை. எதனாலோ சம்ஸ்கிருதமாக இருக்கிற ஷண்முக பெயர் கூட பிராமணர்கள் வைத்துக் கொள்ள காணோம். குமரேச குமாரசுவாமி பெயர்களும் பிராமணர்களில் குறைச்சலாகவே வைத்துக் கொள்வதாக பார்க்கிறோம். குமார் மட்டும் ஃபேஷனாக துணிப்பதால் வீட்டுக்கு வீடு இருக்கிறது. அநேகமாக அது சுப்பிரமணிய நாமா என்பது தெரியாமலே குமாரசுவாமியின் மகாமந்திரமாக சடாக்ஷரி என்ற 6 எழுத்து கொண்ட சரவண பவ நாமாவா இருக்கிறது. அப்படி இருந்தும் எதனாலோ அந்த பெயரும் பிராமணர்கள் ரொம்பவும் அபூர்வமாகவே வைத்துக் கொள்கிறார்கள். ஷண்முகன், சரவணன் முதலிய பெயர்கள் எதனாலோ பிராமணர்கள் வைத்துக் கொள்வதை சொல்லிக் கொண்டிருந்தேன். குமாரசுவாமியின் பெயர்களில் சுப்பிரமணியத்துக்கு அடுத்தபடியாக சுவாமிநாத பெயர்தான் பிராமணர்களிடம் நிறைய பார்க்கிறோம். கார்த்திகேயன், கார்த்திக் ஆகி சமீப காலமாக அந்த பெயரும் நிறைய பார்க்கிறோம். குகன் என்று கொஞ்சம் கொஞ்சம் தட்சிணாமூர்த்தியான அப்பாவுக்கும் உபதேசித்தவர் என்பதால் குருசுவாமி, குருமூர்த்தி என்ற பெயர்களும் சுப்பிரமணிய நாமமாகவே பிராமணர்கள் வைக்கிறார்கள். சிவகுரு என்றும் கொஞ்சம் கொஞ்சம் தேவசேனாபதி நல்ல சம்ஸ்கிருத பெயராக இருந்தாலும் பிராமணர்களில் எங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கலாம். ஸ்கந்த நாமம் சுப்பிரமணிய பெயர்களில் முக்கியமான ஒன்று. அவரை பற்றிய புராணத்துக்கே ஸ்காந்தம், ஸ்கந்த புராணம் என்று தானே பெயர். ஆனால் கந்த சுவாமி என்று பெயர் அப்பிராமணர்கள் வைத்துக் கொள்கிற மாதிரி பிராமணர்களில் காணும். எங்கேயோ சில பேர்தான் அப்படி இருக்கிறார்கள். சதாசிவம் என்பதில் வரும் இம் சம்சாரம் எங்கேயோ இழுத்து கொண்டு போய்விட்டது. விஷயத்துக்கு வருகிறேன். இம்மில் முடியும் சுப்பிரமணியம், ஷண்முகம், ஆறுமுகம் எல்லாம் சதாசிவம் சம்பந்தப்பட்ட தத்துவ விசேஷமுள்ள பெயர்கள். இவை வேத மந்திரம் சதாசிவமாகச் சொல்லி ஸ்துதிக்கும் ஈஸ்வரனின் 5வது முகத்தோடு 6வது முகமாக இன்னொன்றையும் கூட்டிக் காட்டுகிற பெயர்கள். அடுத்தது உள்முக தெய்வமணி. ஈஸ்வரனுக்கு திசைக்கு ஒன்றாக ஒரு முகம், அதுபோக மேலே பார்க்க ஒன்று, அதற்கு ஊர்த்துவ முகம் என்று பெயர் சொன்னேனோ இல்லையோ, அதே மாதிரி இந்த 6வது முகம் அதோ முகம். மேலே பார்ப்பதால் ஊர்த்துவ முகம், கீழே பார்ப்பதால் அதோகதி என்கிறோம். அப்படியென்றால் மேல் லோகம் என்கிற மோட்சத்திற்கு வழி இல்லாமல் கீழ்லோகமான நரகத்திற்கு வழி. ஆனால் சுவாமியின் அதோமுகம் என்கிறது போது இப்படி கெட்டதான தாழ்ச்சியான அர்த்தமில்லை, ரொம்பவும் உசந்த அர்த்தமே. மேலே உள்ள ஆகாசம் பரவெளி. பரம் என்றால் உயர இருப்பது, உயர்வானது, உயர்ந்த தத்துவத்துக்கு ஸ்தூலமான ரூபமாக இருப்பது அது. அகண்ட பிரம்மத்துக்கு ஸ்தூல ரூபகமே வெளியிலே தெரிகிற அகண்ட ஆகாசம். அது பரம், பரமபதம். அதை பார்க்கிற ஈஸ்வரனின் 5வது முகத்துக்கான மூர்த்தியான சதாசிவத்துக்கும் பிரம்மமாக சிறப்பு சொன்னேன். சுவாமி அப்படி பரதத்துவமாக இருப்பதாலேயே பரமசிவம் என்பது எப்படி வேறு எந்த தெய்வத்துக்கும் சதா முன்னடை இல்லையோ, அப்படியே இந்த பரமவும் சிவன் ஒருத்தனுக்குத்தான். சின்ன குழந்தைகள் கூட பரமசிவன், பார்வதி என்றே சொல்கின்றன. சிவனுக்கே பொதுவில் அதிகம் வழங்குகிற பேரான ஈஸ்வரனுக்கும் பரம சேர்த்து பரமேஸ்வரன் என்கிறோம். அது இருக்கட்டும். மேலே பார்க்கும் முகம் பரமம் என்கிறார் போல கீழே பார்ப்பது அதமமா என்றால் அதுதான் இல்லை. இது அதோ முகமே தவிர அதம முகமில்லை. ஒரு தினசில் அதை பரமத்துக்கும் பரமம், பரத்துக்கும் பரமமான பராபத்திரம்
பராத்பரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இங்கே கீழே பார்ப்பது என்பது கண்மட்டத்துக்கு கீழே ஹிருதயத்துக்குள் பார்த்து கொள்வதுதான். ஆகையால் அதோமுகம் என்பதற்கு கீழ்முகம் என்றில்லாமல் உள்முகம் என்றே அர்த்தம் பண்ணுவதுதான் சரி. இந்த உள்முகம் 5 முகங்களோடு சேர்ந்தே 6 முகனாக உண்டான சுப்பிரமணிய சுவாமியை ராமலிங்க சுவாமிகள் உள்முக தெய்வமணி என்று நம்முடைய ஹிருதய அந்தரங்கத்தில் இருக்கிற தெய்வ ரத்னமாக சொல்லியிருக்கிறார். அந்த உள்ளே இருப்பது என்ன? மேலே ஆத்மஸ்வரூபம் என்கிற பிரம்மஸ்வரூபமானது பரவெளியான அகண்ட ஆகாசமாக இருக்கிறது என்றால், ஹிருதயத்துக்குள்ளே அதே சத்வஸ்து உள்வெளியான தப்ர ஆகாசம் என்கிற சின்ன ஆகாசமாக சிற்றம்பலமாக இருக்கிறது. அந்த சிற்றம்பலத்தில் சிவனே நடராஜாவாக நாட்டியம் பண்ணுகிறார். அந்த நாட்டியத்துக்கு பெயர் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்பதே. ஐந்தொழில் சொன்னேனே, அதுவேதான் இங்கே இவருடைய டான்ஸாக அமர்க்களப்படுகிறது. 5வதான ஊர்த்துவ முகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோமே, அந்த அனுக்கிரக கிருத்தியத்தை இங்கே நடராஜாவின் தூக்கிய திருவடி என்ற இடது பாதம் செய்கிறது. அதனால் அந்த பாதமே சதாசிவஸ்வரூபம்தான். அதையே ஒரு தனி சுவாமியாக குஞ்சித பாதம் என்று வைத்திருக்கிறது. சிதம்பரத்தில் நடராஜ மூர்த்தியோடு கூடவே தனியாக குஞ்சித பாதம் என்று இடது பாதத்தையும் ஒரு தனி மூர்த்தியாக வைத்திருக்கிறது. பிரதி ராத்திரியும் பள்ளியருக்கு எழுந்தருள பண்ணுவது அந்த குஞ்சித பாதத்தை தான். ஆனால் அப்படி அம்பாளுக்கு பதியாயிருக்கிற அந்த குஞ்சித பாதமே ரொம்ப வேடிக்கையாக அம்பாளாகத்தான் இருக்கிறது. எப்படி என்றால், அது இடது பாதம் தானே, சுவாமியின் இடது பக்கத்தில் இருப்பது தானே அந்த இடது பாகம் அம்பாள் தானே. அதாவது சிவசக்திகள் என்ற அத்வைத தத்துவங்கள் ஐக்கியமாகிவிட்ட பராத்பர தத்துவமே குஞ்சித பாதம் இருக்கிறது. அதனால்தான் குஞ்சித பாதம் என்று இம்மில் முடிகிற ஒரு பெயர் மனுஷர்கள் வைத்துக் கொள்வதாக இந்த தமிழ் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதோமுகம் என்ற 6வது முகம் இப்படி சிவசக்தி தம்பதிகளையே காட்டுகிறது என்றாலும், குறிப்பாக அந்த அனுக்கிரக கிருத்தியத்துக்கே ஸ்தானம் கொடுத்து அதை செய்யும் அம்பாளுடைய முகமாகவே அதை சொல்லியிருக்கிறது. சுவாமி பஞ்சமுகத்திலும் அம்பாள் 6வது முகத்திலும் வெளிப்பட்டு இருவரும் ஒன்று சேர்ந்தே குமாரசுவாமி ஆனதாக சொல்லியிருக்கிறது. அடுத்தது சத்தும் சித்தும் சேர்ந்த ஆனந்தமே சுப்பிரமணியம். ஷண்முகம் 6 முகம் சமாச்சாரத்துக்கு வருகிறேன். குஞ்சித பாதம் மாதிரிதான் இங்கே முகம் என்று இம்மில் முடியும் ஒரு அவயவத்தையே சுவாமியாய் வைத்து மனுஷ பெயர் ஏற்பட்டதா என்றால் இல்லை. தனியாக அந்த பாதத்தை வைத்து பூஜிக்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமியின் ஷண்முகங்களை மட்டும் வைத்து பூஜிக்கிற வழக்கம் இல்லையே. மாரியம்மனுக்குத்தான் மூஞ்சி மட்டும். ஷண்முக சமாச்சாரம் என்னவென்றால், பரமேஸ்வரனின் முகங்களில் உள்ள லலாட்ட நேத்திரங்களிலிருந்து, நெற்றிக் கண்ணிலிருந்து சிவ தேஜஸ் 6 பொறிகளாக வெளிப்பட்டு அப்புறம் 6 குழந்தைகளாகி அதற்கப்புறம் 6 குழந்தைகளும் ஒட்டிக்கொண்டு ஷண்முகங்களோடு 12 புஜங்களோடு ஒரே சுப்பிரமணிய மூர்த்தி ஆயிற்று என்று நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. 5 முகம் என்றால் 5 லலாட நேத்திரம்தான் இருக்க முடியும். ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு பொறி என்றால் 5 பொறி, அப்புறம் 5 குழந்தைகள் என்றுதானே இருக்க முடியும். ஆனால் 6 பொறி 6 குழந்தைகள் ஒன்று சேர்ந்து 6 முக சுவாமி என்பதால் 5ஓடு 6வதான அந்த பராத்பர அதோமுகத்தின் பொறியும் சேர்ந்திருக்கிறது என்றுதானே ஆகிறது. அப்படித்தான் சாஸ்திரத்திலும் புராணத்திலும் சொல்லி இருக்கிறது. சிவ தேஜஸால் மட்டுமல்லாமல் சிவசக்திகளின் தேஜஸால் மூர்த்திகரித்தவனே சுப்பிரமணியம் என்பதுதான் புராணமும் சாஸ்திரமும் சொல்லுவது. பஞ்சகிருத்திய மூர்த்திகளில் ஒருவரான சதாசிவனையும் உள்ளடக்கிய அம்பாளின் தேஜஸ் 6வதான அதோமுகத்தாலேயே வெளியாகி ஷண்முகனை உண்டு பண்ணியது. சச்சிதானந்தம், சச்சித் ஆனந்தம் எனப்படும் பரபிரம்மத்தில் சத்தாக இருக்கிற சிவமும் சித்தாக இருக்கிற சக்தியும் ஒன்று சேர்ந்து
ஆனந்தமான சுப்பிரமணிய மூர்த்தியை உண்டு பண்ணினார்கள். அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்தில் பேர்பாதி சுவாமி பேர்பாதி அம்பாள் என்ற நியாயப்படி இந்த மூர்த்தியை 6 முகங்கள் உண்டு பண்ணினாலும் சுவாமியினுடையதான 5 முகங்களுக்கும் அம்பாளுடையதான 6வது முகம் ஒன்றே சம எடை. அம்பாள் இங்கே தன்னுடைய முக்கியமான கிருத்தியமான அனுக்கிரகத்தை சதாசிவன் என்ற அதிகாரி மூலம் சேவிக்கிறாள். அதுதான் நமக்கான பாயிண்ட். போகம் தரும் அனுக்கிரகம் மோட்சம் தரும் அனுபவத்திலேயே சேர்க்கிறதை காட்டத்தான் சதாசிவ நாமாவோடு பிரணவம் சேர்த்தது. அந்த பிரணவமே குறுகி இம்மாகி சதாசிவம் என்றாயிற்று என்று பார்த்தோம் அல்லவா? அது காரணமாகவே தான் அதே சம்பந்தம் ரொம்ப நெருக்கமாக உள்ள சுப்பிரமணிய நாமாவோடும் பிரணவம் சேர்ந்து சுப்பிரமணியோம் என்று முடிவதாக வேத மந்திரம் இருக்கிறது. ஒரே ஒரு தரம் மாத்திரம் சதாசிவ நாமாவோடு பிரணவம் சேர்த்து சொல்லி இருக்கிறது என்றால், சுப்பிரமணிய நாமாவையோ 3 தரம் ஒவ்வொரு தடவையும் பிரணவம் சேர்த்து சொல்லி இருக்கிறது. சத்திய பிரமாணம் கூட 3 தரம் தானே பண்ணுகிறோம். வெள்ளைக்காரர்களும் த்ரைஸ் பிளஸ்டு என்று தானே சொல்கிறார்கள். சுவாமி அம்பாள் இரண்டும் சேர்ந்த குழந்தை சுவாமி என்று 3 பேருக்காகவும் சச்சித் ஆனந்தம் என்ற 3க்காகவும் 3 தரம் போலிருக்கிறது. இப்படித்தான் சுப்பிரமணியம் என்று பேர் வந்தது. சிவசக்திகளுடைய 6 முகங்கள் ஐக்கியமானதில் இருக்கிற பரம தத்துவமான உயர்திணை நியூட்டர் ஜென்டராக காட்டவே ஷண்முக 6 முக பெயர்களும் போட்டுக் கொண்டு முடிவதாக வைத்திருக்கிறார்கள். 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்கிற போது அருணகிரிநாதர் அருளாளலாகிய அனுக்கிரகத்தை சொல்லும் போது இந்த உயர்திணை தத்துவ நியூட்டரை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று தோன்றுகிறது.